நான் ஃப்ராங்க்லின் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி குடிச்சிட்டு வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு வாக்கிங் போகலான்னு வரோம். அதுக்கப்புறமா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் நிற்கிறாங்க. தம்பி, உங்கள் சோஃபியா உங்களோட ஃப்ரெண்டு தானே? ஆமாம். உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இங்கே பாருங்க, உங்களுக்கு சூப்பரான கார் கொடுத்துருக்காங்க, வந்து ஓட்டி பாருங்கள், சீக்கிரமாக வாங்க. அதுக்கப்புறமா நான் ஃப்ராங்க்லின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக ஆகி இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டலாமான்னு கேட்குறேன். நான் காரில் நீங்களும் வரீங்களா? தம்பி, நீ போயிட்டு வாப்பா. அதுக்கப்புறமா நான் ஃப்ராங்க்லினும் கார் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் சுற்றி பார்க்குறேன். அதுக்கப்புறமா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் மாறிக்குச்சு. அதுவுமா எங்கெங்கேயோ வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்குதா. ஃப்ராங்க்லின் லெஃப்ட்டு திரும்பினா அதில் ரைட்டில் போகுது. அதுமாதிரி ரைட்டில் திரும்பினா லெஃப்ட்டில் போகுது. அந்த மாதிரி கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மாறி அதுக்கப்புறமா ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்குது. என்னடா இது, ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருக்குது, இந்த காரில் பிரேக்கே இல்லையா? அதுக்கப்புறமா நான் ஃப்ராங்க்லின் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நான் ஃப்ராங்க்லினும் எப்படி போகிறது அப்படின்னு கால் விட்டு கீழே லாக் ஆகிக்குச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஐலாண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பறந்து போய் நிற்குது. அம்மா, என்னடா நடக்குதுங்க? அதுக்கப்புறமா நம்ம ஃப்ராங்க்லினும் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கான். பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா கொடூரமாக ஸ்குவிட் கேம் இதில் போய் மாட்டிக்கிட்டான். அதுக்குமா 2 பேர் வராங்க. டே தம்பி, ஒழுங்கா உள்ளே வந்துரு, இல்லைன்னா என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல. அதுக்கப்புறமா நான் ஃப்ராங்க்லினும் இங்கே தான் அவங்களுக்கு தெரியாமல் ஓடி போகலான்னு பார்க்குறேன். அதுக்குமா அவனும் வந்து பார்த்திங்கன்னா இதோ அப்படியே கொண்டுட்ருக்காங்க. யார் கேட்டு இது பண்ணுறே? என்னை கொண்டாலும் பரவாயில்லன்னா இங்கே பிளாக் பண்ணி வச்சுடா. அதுக்கப்புறமா நான் ஃப்ராங்க்லினும் இது என்னதான் அப்படி இருக்குதுன்னு சொல்லி போய் பார்க்க போனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்குவிட் கேமு. இதை பார்த்து நம்மளோட ஃப்ராங்க்லின் ரொம்ப அதிர்ச்சியாரா. வெல்கம் டு ஸ்குவிட் கேம் டா. டேய், இனிமே நீ 100 வருஷம் நீங்கள் தான் இருந்தாகணும். என்னது, 100 வருஷம் இங்கே தான் இருந்தாகணும்? ஆமாம். இங்கெல்லாம் ஏன் இவ்வளோ பெட் வச்சுருக்காங்க தெரியுமா? நிறையா பேர் இங்கே இருந்தாங்க, ஆனால் அவங்க செத்துட்டாங்க. என்னன்னா அவங்க தப்பிச்சு போடலாங்க, அதனால அவங்க ஒன்றையே செத்துட்டாங்க. நீ மட்டும் தப்பிச்சு போகாமல் இருந்தால் நீ வயசாகலாம். ஆனால் நீ தப்பிச்சு போகலான்னு மட்டும் பார்த்தா இப்போவே செத்துருவேன். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ராங்க்லினும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சிட்ருக்கான். என்ன பண்ணுற, யோசி. என்ன நீ இல்லை போறியா இல்லை இங்கே இருக்கியா? போறேன்னா செத்துரு. அதுக்கப்புறமா ஃப்ராங்க்லினும் வந்து பார்த்திங்கன்னா யார்ரா நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சோஃபியா வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் சார் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் சோஃபியாவும் சிங்கம் சாரோட போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அந்த பக்கம் போயிட்டு நான் வண்டி வந்து பார்த்திங்கன்னா பார்க்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடுறாங்க. அந்த பக்கம் பார்க் பண்ணுவோம். எதுக்கு சிங்கம் சார் கூப்பிட்ருக்காங்க? சிங்கம் சார் வந்துட்டேன். சிங்கம் சார், யாரே கூப்பிட்டீங்க? சோஃபியா, நம்மளோட ஃப்ராங்க்லின் இப்போ ஸ்குவிட் கேம் இடத்துல மாதிரி இருக்குது. என்ன அதுவும் ஸ்கூல் கேமா? ஸ்கூல் கேம் இல்லை, ஸ்குவிட் கேம். அப்படின்னா நிறையா பேர் கடத்திட்டு வந்து கேம் விளையாட வைப்பாங்க. அப்படி கேமை மட்டும் தோத்துட்டா அவங்கள எல்லாத்தையுமே சுட்டு கொன்றுவாங்க. நீ என்ன பண்ணுங்க ஏது பண்ண தெரியாது. ஆனால் நாங்கள் நிறையா போலீஸ் விட்டுட்டோம். இன்ஸ்பெக்டரை நான் வரத்துக்குள்ளே ஃப்ராங்க்லின் போலீஸ் ஸ்டேஷன் வந்து முன்னே நிற்கணும்னு நாங்கள் சோஃபியா. அப்படி மட்டும் ஃப்ராங்க்லின் மட்டும் கிடைக்கல, நீ ஒன்றே நான் என்கவுண்டர் பண்ணி ஜெயிலில் போட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க சோஃபியா. அவ்வளோதான் சோஃபியா, எல்லாமே போச்சு. அதுக்கப்புறமா அங்கே ஃப்ராங்க்லினை தேடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவன் நடுக்கடலில் தான் அந்த தீவு இருக்குது. அவ்வளோதான் சோஃபியா, எல்லாம் போச்சு. நான் ஃப்ராங்க்லினும் வர மாட்டேன், நானும் ஜெயிலில் இருக்கேன் சோஃபியா. சார், ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் எவ்வளோ நேர்மையான போலீஸ். ஃப்ராங்க்லின் நேர்மையான ஒரு ஹீரோ. அவங்களுக்கு உங்களுக்கும் எதுவும் ஆகாது. நான் இப்போவே போய் நான் போய் தேடுறேன்.
அதுக்கப்புறமா நான் சோஃபியாவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூட்டியை எடுத்துகிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா பீச்சை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க. பீச்சுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெட் பேக் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது. அது என்ன ஜெட் பேக்குன்னு நான் சொல்லி பார்த்தா ஒரு ஜெட் பேக் வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லான ஒரு ஜெட் பேக் நிற்குது. அவங்களோட ஓனர் வந்துட்டாங்க. சார் இந்த ஜெட் பேக் எவ்வளோ? தம்பி மேடம் இந்த ஜெட் பேக்கு ஃப்ரீ தான், இங்கே யாராவது மாட்டிக்கிறாங்க அவங்க காப்பாற்றுறதுக்கு. அதுக்கப்புறமா நான் சோஃபியாவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு ஃபைன் வந்து பார்த்திங்கன்னா மேலே போய் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராங்க்லின் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கே இருக்கிறா ஃப்ராங்க்லின்னு? அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா தேடிட்டு இருக்குள்ள எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இல்லை. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நடுக்கடலுக்கே வந்து பார்த்திங்கன்னா போயிடுவோம் போகலான்னா நடுக்கடலுக்கு போனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறைய பாலிகார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்குவிட் கேம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்தே நிற்பாங்க. அது தெரிஞ்சுட்டு நம்ம சோஃபியா இங்கேயே நின்று வியூவை பார்த்துடலாம், அப்போ தான் ஏதாவது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்காங்க. ஃப்ராங்க்லினுக்கு என்னதான் ஆச்சு, ஏன் அப்படி போனால்? அதுக்கப்புறமா நம்ம சோஃபியாவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உடனே நிறைய நம்ம சிங்கம் சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க. சிங்கம் சார் அவன் எங்கேயுமே கிடைக்கல. சோஃபியா நீ ஒன்றும் பயப்படாத, ஃப்ராங்க்லின் இப்போ எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ ஃப்ராங்க்லினுக்கு நான் கன்று கொடுத்துருக்கேன். ஆனால் எனக்கு இந்த விஷயம் எப்படி நடக்கணும்னு எனக்கு தெரியும், இந்த விஷயம் நடக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவங்கக்கிட்ட ஒரு கன்று கொடுத்துட்ருப்பேன். இப்போ அவன் சுட்டுட்ருப்பான்னு நினைக்கிறேன். சார் என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், அவன் இப்போ சுட்டுட்டு தான் இருக்கா. டேய் என்னைய வாட கடத்தி இது பண்ணுறீங்க? நான் அவங்க சின்ன பிள்ளைன்னு நினச்சிங்களா? அதுக்கு மேலே சோஃபியும் நம்மளோட ஃப்ராங்க்லினும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 பேர் சுட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாம் பிளாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்காங்க. 3, 2, 1 டிஷ்கு. அதுக்கப்புறமா நான் ஃப்ராங்க்லினும் வந்து பார்த்திங்கன்னா அவனோட சூப்பர் கார் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்காங்க. பட இனிமேல் அந்த மண்டோட கிண்டோட வேலை தான் இருக்கும். நான் அப்புறமேட்டு நான் அவனை பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ராங்க்லினும் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கான். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ராங்க்லினும் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் எப்பயும் போல் இது தான் நடக்கும். ஓகே காய்ஸ் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.